காஞ்சியில் அருள்மிகு ஸ்ரீ ஏகாம்பரேஸ்வரர் சுயம்பு வடிவில் காட்சி தருகிறார். மேல்மருவத்தூரில் அன்னை ஆதிபராசக்தி சுயம்பு வடிவில் அருள் பாலிக்கிறாள். திருப்போரூரில் ஸ்ரீ முருகப்பெருமான் சுயம்பு வடிவில் தோஷங்களை நீக்குகிறார். செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள கூடுவாஞ்சேரியில் ஸ்ரீ மாமர சித்தி விநாயகர் சுயம்பு வடிவமாக மாமரத்தில் எழுந்தருளியுள்ளார். இத்திருத்தலத்தில் 108 கிலோ எடையுள்ள வெண்கல மணி ஒளி எழுப்பி தினசரி பூஜைகள் நடைபெறுகிறது. இத்திருத்தலத்தில் நவக்கிரகங்கள் தனித்தனி சன்னதியாகவும் அவரவர் மனைவியுடன் அவரவர் வாகனத்தின் மீது அமர்ந்த கோலத்தில் மங்களங்களை அருளச் செய்யும் அனுக்கிரக மூர்த்தியாக காட்சியளிக்கிறார்கள். ஜென்ம சௌக்கியானாம் வர்த்தனி குலசம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிக்கியதே ஜென்மபத்திரிகா. நாம் இந்த புண்ணிய பூமியில பிறந்து சகல ஜீவராசிகளும் சந்துஷ்டிகரமாக இருப்பதற்காக இறைவன் எல்லா தாவர ஜங்கமங்களெல்லாம் படைத்து முதலில இயற்கையை வழிபாடு தொடங்கி முதல்ல பெரியவர்கள் எல்லோரும் முன்னோர்கள் எல்லாம் இயற்கையை வழிபாடு செய்தார்கள். அதிலே சூரியனையும் அதனை தொடர்ந்து விருட்சத்திலேயும் அதனை தொடர்ந்து விக்கிரக வழிபாடும் ஆலய வழிபாடுகளும் சித்தர்களும் முன்னோர்களும் யோகிகளும் இந்த வழிபாட்டு முறைகளை ஆரம்பித்தார்கள். அப்படி இந்த விருட்சஸ்வரூபமாக இருக்கின்ற கூடுவாஞ்சேரி க்ஷேத்திரத்திலே மாமர சுயம்பு சித்தி விநாயகராக இங்கே அருளாட்சி செய்து அருள் காட்சி தந்து கொண்டிருக்கின்றார் எம்பெருமான் மாமர சுயம்பு சித்தி விநாயகர். இவருடைய அருகிலே சோம மகரிஷி என்று சொல்லக்கூடிய அந்த ரிஷியானவர் இங்கே ஐக்கியமாகி இங்கே விருட்ச ரூபமாக இருப்பதாக நாடியிலே சொல்லப்பட்டிருக்கின்றது. அதுபோல இங்கே சோம கணபதி சோமாஸ்கந்தர் போல சோம கணபதி என்கின்ற திருநாமத்தோடு இருக்கின்றார். சோ உமா ஸ்கந்தர், சோ உமா கணபதி, அதாவது சிவன், பார்வதி தேவி, விநாயகர், இது மூன்றும் சேர்ந்து இருப்பதாக இங்கே ஒரு ஐதீகம். அதற்கு சாட்சியாக இங்கே அரசமரம், வேப்பமரம், மாமரம், இந்த 3 விருட்சங்களும் இங்கே அருள் காட்சி தந்து கொண்டிருக்கின்றது இன்றும். அதுபோல சுயம்புவாக இன்றும் இங்கே காட்சி தந்து கொண்டிருக்கின்றார் எம்பெருமான் மகாகணபதி. அப்பேற்பட்ட இந்த நகரேஷு காஞ்சி என்று சொல்லக்கூடிய அற்புதமான இந்த காஞ்சி கஷேத்திரத்திலே ஏகாம்பரநாதர் மாமரத்தடியிலே மண்ணிலே சுயம்புவாக அருளாட்சி செய்து கொண்டிருக்கின்றார். மேல்மருவத்தூரிலே ஆதிபராசக்தி வேப்பமரத்திலே சுயம்புவாக காட்சி தந்து கொண்டிருக்கின்றாள். சுப்பிரமணிய சுவாமி முருகப்பெருமான் கந்தசுவாமியாக திருப்போரூரிலே பனமரத்தடியிலே சுயம்புவாக இருக்கின்றார். அப்படி இங்கே மாமரத்திலே சுயம்புவாக மகாகணபதி நமக்கு காட்சி தந்து அருளாசி செய்து கொண்டிருக்கின்றார். அப்பேற்பட்ட கஷேத்திரம் புண்ணிய கஷேத்திரம். இந்த கஷேத்திரத்திலே 21 எண்ணிக்கை கொண்ட
பிரதட்சணம், நேவித்தியம், மாலைகள், புஷ்பங்கள், இது போன்ற பிரார்த்தனைகள் இவையெல்லாம் அந்த 21 நாட்களிலோ அல்லது 21 பழமோ இல்லை 21 தேங்காயோ அல்லது இந்த மாதிரியான ஒரு பிரார்த்தனை செய்து கொண்டு 21 நாட்கள் இங்கே தொடர்ந்து பிரதட்சணம் செய்தால் கல்யாணமாகாத குழந்தைகளுக்கு அதி விரைவில் திருமணங்கள் கைகூடும். குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கிட்டும். அதுபோல அந்யோன்யம் இல்லாத தம்பதிகளுக்கு அதி விரைவில் நல்ல அந்யோன்யம் ஏற்பட்டு பிரிவிலிருந்து ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பினை எம்பெருமான் தருவார். அது மட்டுமல்ல, வெளிநாடு செல்லக்கூடிய அன்பர்கள் உத்தியோகம் மற்றும் வியாபாரம் சம்பந்தமாக இங்கே பிரார்த்தனைகள் செய்தால் அதுவும் உடனடியாக கைகூடும். அதுபோல நிறைய பிரார்த்தனைகளை எம்பெருமான் இங்கே நமக்கு தந்து கொண்டிருக்கின்றார். அப்பேற்பட்ட இந்த புண்ணிய கஷேத்திரத்திலே நீங்கள் எல்லோரும் இங்கே வந்து தரிசனம் செய்து வலம் வந்தால் சகல நலங்களும் வளங்களும் பெறலாம் என்று பிரார்த்திக்கின்றோம். அது மட்டுமல்ல, இங்கே மாமரத்துக்கு அடியிலே இருப்பதனாலே மாமரத்து ஈஸ்வரர் என்ற திருநாமத்தோடு காட்சி தருகின்றார். அதுபோல இங்கே லலிதா பரமேஸ்வரி கொலுசு எப்படி அங்க திருமைச்சூரிலே போடுவது போல அதே போல துவாரங்கள் எல்லாம் ஏற்படுத்தி விக்கிரகங்கள் பிரதிஷ்டை செய்து இங்கே சஜாமர ரமாவாணி சர்வ தட்சிண சேவிதாயி நமஹா என்கின்ற நாமாவளிக்கேற்ப லட்சுமி சரஸ்வதியோடு கூடிய லலிதா பரமேஸ்வரி இங்கே தரிசனம் செய்யலாம். அதுபோல அஷ்டபுஜ கனகதுர்க்கை 8 கைகளோடு சிம்ம வாகனத்திலே பட்டீஸ்வரம் துர்க்கையாக காட்சி தந்து கொண்டிருக்கின்றாள். அதுபோல மேதா தட்சிணாமூர்த்தி 12 ராசிக்கு மேலே அமர்ந்து ராசி மண்டல தட்சிணாமூர்த்தியாக அனுகிரகம் செய்கின்றார். பூர்ண புஷ்கலாம்பிகா சமேத தர்மசாஸ்தா லிங்க வடிவிலே காட்சி தருகின்றார். 18 படியோடு மங்கள ஆஞ்சநேயராக பர்வதகிரி ஆஞ்சநேயராக மலையை தூக்கி கொண்டு செல்வது போல பர்வதகிரி ஆஞ்சநேயர். நவகிரகங்கள் எல்லாம் கல்யாண கோலத்திலே மனைவியோடு இங்கே சிறப்பான முறையில திருமண கோலத்திலே நவகிரகங்கள் வீட்டிலிருந்து அருளாசி செய்கின்றார்கள். இந்த க்ஷேத்திரத்தில் இங்கே வந்து நாம் வழிபாடு செய்தால், முறையாக வழிபாடு செய்தோமையானால், உண்மையான பக்தியோடு வழிபாடு செய்தோமையானால் நமக்கு இம்மையிலும் மறுமையிலும் நீங்காத பெரும் செல்வங்கள் தருவார் என்று பரிபூர்ணமாக பிரார்த்திக்கின்றோம். என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமே இருங்கடல் வையத்து முன்னும் நீபுரி நல்வினை பயனிடை முனுமணி தடலங்கள் மண்ணு காவிரி சூழ் திருவலஞ்சொழி வாணனை வாயார பண்ணி ஆதரித்து ஏத்தியும் பாடியும் வழிபடும் அதனாலே என்று வாக்குக்கிணங்க எல்லாம் வல்ல எம்பெருமானுடைய விநாயக பெருமானுடைய பேரருள் எல்லோருக்கும் கிடைக்க பிரார்த்தனை செய்கின்றோம். பத்மம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.